பச்சையம்மன் பச்சை கோவில் வரலாறு என்பது பார்வதி தேவி சிவபெருமானை அடைய மேற்கொண்ட தவத்தையும் அவளது பக்தியையும் அடிப்படையாக கொண்டது. தமிழ்நாட்டில் பல பச்சையம்மன் கோயில்கள் இருந்தாலும் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள கோயில்களின் பொதுவான வரலாறு மற்றும் சிறப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. வரலாறு மற்றும் ஐதீகம். தவ கோலம். பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூட உலகமே இருண்டது. இதனால் ஏற்பட்ட சாபத்தால் பார்வதி தேவி பூமிக்கு வந்தார். பச்சை நிறம். பூமிக்கு வந்த அன்னை சிவபெருமானை மீண்டும் மணக்க வேண்டி கடும் தவம் புரிந்தாள். அந்த கடும் தவத்தின் வெப்பத்தாலும் வெயிலினாலும் அவளது உடல் கருகி பச்சை நிறமாக மாறியது. இதனாலேயே அவள் பச்சையம்மன் என்று அழைக்கப்படுகிறாள். அசுரனை அழித்தல். பச்சையம்மன் தவமிருந்தபோது அவளது அழகில் மயங்கிய சூரகோபன் என்ற அசுரன் அவளை அடைய முயன்றான். அவனது தொல்லைகளை தாங்க முடியாத அன்னை காளி உருவெடுத்து அவனை அழித்தாள். சென்னைக்கு அருகிலுள்ள முக்கிய பச்சையம்மன் கோயில்கள். திருமுல்லைவாயில் பச்சையம்மன் கோவில் சென்னைக்கு அருகில் உள்ள மிக முக்கியமான தலம். இங்குள்ள மூலவர் பச்சையம்மனுடன் மன்னார் ஈஸ்வரன் சிவன் அருள்பாலிக்கிறார். இந்திரன் மற்றும் சப்த ரிஷிகள் வழிபட்ட பெருமை இக்கோயிலுக்கு உண்டு. புகழ்பெற்ற துறவியான ஸ்ரீ ரமண மகரிஷி இங்கு தங்கி தவம் செய்துள்ளார். குரோம்பேட்டை பச்சையம்மன் கோவில். குரோம்பேட்டை அருகே உள்ள பச்சைமலையில் அமைந்துள்ள இந்த பழமையான சிவன் கோவில் 18 சித்தர்கள் வழிபட்ட இடமாக கருதப்படுகிறது. பிற இடங்கள் சென்னையின் சூளை மற்றும் இராயபுரம் போன்ற பகுதிகளிலும் பச்சையம்மன் வேம்புலியம்மன் மன்னாதீஸ்வரர் கோவில்கள் அமைந்துள்ளன. கோயில் சிறப்புகள். பச்சை நிற பிரசாதம். அன்னை தவமியற்றி பச்சை நிறம் அடைந்ததன் ஐதீகமாக இக்கோயில்களில் பச்சை நிற குங்குமம் மற்றும் வேப்பிலை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. திருவிழாக்கள். ஆடித்திருவிழா மற்றும் ஆடி மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் இக்கோயில்களில் சிறப்பு வழிபாடுகளும் திருவிழாக்களும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. திருமுல்லைவாயில் கோவில் பற்றிய கூடுதல் தகவல்களுக்கும் வழித்தடங்களை அறியவும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை இணையதளத்தை பார்வையிடலாம். பெரிய மலையாக இருக்கு.